பகவான் ஸ்ரீ அரவிந்தர் சித்தியடைந்த நாளாகிய இன்று அவருடைய பூரண யோகத்தை பற்றிய சில உண்மைகளை அறிந்து கொள்வோம். பூரண யோகத்தில் முழு ஜீவனும் யோக கருவியாக பயன்படுவதாலும், யோகத்தின் தலைவன் இறைவனானதாலும் கட்டுப்பாடுகள் இல்லை, கடுமை இல்லை, சோதனைகள் இல்லை, சட்டதிட்டங்கள் இல்லை, ஆசனம் பிராணாயாமம் இல்லை, மந்திரங்களும் இல்லை. ஒரே நிபந்தனை, மனம் முழுமையாக உண்மையாக இறைவனை முழு ஆர்வத்தோடு தேட வேண்டும். பூரண யோகத்தின் அடிப்படை மனிதன் என்பவன் மனத்தில் உள்ள ஆத்மாவாகும். எல்லா யோகங்களும் மோட்சத்தில் முடிவடைகின்றன. பூரண யோகம் மோட்சத்தை தொடக்க தகுதியாக பெற்ற பின் ஆரம்பமாகிறது. ஞானத்தில் பூரண யோகத்தில் அது பக்தியையும் கர்மத்தையும் கொடுப்பது போல ஒரு பகுதியில் ஆரம்பித்து மற்ற இரு பகுதிகளையும் அடைய உதவி செய்கிறது. நம் யோகங்கள் எல்லாம் மனிதன் தன் ஆத்ம விடுதலைக்காக மேற்கொள்ளப்படுபவை. ஆனால் பூரண யோகம் வாழ்வனைத்தும் யோகம் என்ற லட்சியத்தை மேற்கொண்டு வாழ்வை வாழ்ந்து கொண்டு அதை தெய்வீக வாழ்வாக மாற்றுவதாகும். பூரண யோகி பிறர் தனக்கு செய்யும் கெடுதலுக்கும் தன்னையே திருத்தி அக்கெடுதலை விளக்க முயல்வான். யோகத்திற்கு ஏற்ற குருவை நாடி அவரையே கடவுளாக கருதுவது மரபு. மனித குருவையே நாடாமல் மனத்தில் உள்ள ஜெகத்குருவாகிய அதாவது இறைவனையே குருவாக ஏற்றுக்கொள்வது பூரண யோக நிபந்தனை. பூரண யோகம் தெய்வலோகத்திற்கு மேலேயுள்ள சத்தியலோக சக்தியை நாடுவதால் தெய்வங்கள் இந்த யோகத்திற்கு துணை புரிய முடியாது. அவர்கள் யோக சித்திக்கு தடையாக இருப்பார்கள். ஸ்ரீ அரவிந்தரின் யோகம் பலிக்க வேண்டுமானால் நடைமுறை அதாவது பிஹேவியர் மாற வேண்டும், சுபாவம் மாற வேண்டும், ஜீவியமும் மாற வேண்டும். நாம் எல்லோரும் நம் நடைமுறையில் சமூகத்தை ஒட்டி வாழ்கிறோம். தவறாக இருந்தாலும் ஊரோடு ஒட்டி வாழ்கிறோம். ஆனால் அரவிந்தரின் யோகத்தில் உள்ளுணர்வையும் மனசாட்சியையும் மட்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுவே நடைமுறை மாற்றம். அடுத்து சாதகன் சுபாவத்தை தெய்வ உணர்வுக்கு ஏற்றாற்போல் மாற்றிக்கொள்ள வேண்டும். அது மனிதனால் இயலாத காரியம் என்றாலும் அன்னை அரவிந்தரின் சக்தியால் அது முடியும். அதற்கு அடுத்தபடியாக ஜீவியம் விலங்கின் தன்மை, மனிதத்தன்மை, தெய்வத்தன்மை என்ற இயல்புகளை பெறுகின்றன. விலங்குத்தன்மையை மனிதத்தன்மையாக மாற்றி பிறகு அந்த மனிதத்தன்மையை தெய்வத்தன்மையாகவும் அதற்கும் மேலாகவும் மாற்ற வேண்டும். இதுபோல் சாதகன் தன் நடைமுறை, சுபாவம், ஜீவியம் ஆகியவற்றை மாற்றிக்கொண்டு அரவிந்தர் அன்னையின் யோகத்தை பூர்த்தி செய்ய தயாராவதை திருவுரு மாற்றம் என்று அரவிந்தர் குறிப்பிடுகிறார். நாம் இந்த நாளிலே அந்த திருவுரு மாற்றத்தை நோக்கி பயணிப்போம்.